கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளிலே இந்த ஃபேஸ்புக் மூலமாக இந்த லைவாக இந்த செய்தியை போடுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த நாளை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறிய ஜெபத்தை நாம் எடுப்போம். பரலோக பிதாவை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நெட்வொர்க் மேல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய சமூகம் கூடி வரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம். ஒத்தாசை உதவிகளை செய்யும் கிருபை தயவினால் மாறாத கரத்தினால் பொறுப்பேற்று ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஜீவன் தந்து நீரந்து கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீரந்து கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தமே சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தமே சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு
உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். புதிய உடன்பாட்டின் அடையாளமா புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமா புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வை மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வை மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அருமையானவர்களே, மாலை நேரத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். மாலை நேரத்தை தேவனுக்கு இன்னும் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். வசனத்தை செய்தியை தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தாயார் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். பரலோக பிதாவே, இது ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் மாலை ஆண்டவரே இந்த லைஃப் ப்ரோக்ராம்ல உங்களுடைய கிருபையை தங்கி தாவரைக்க கிடைக்க நேரமெல்லாம் ஆராதித்தார்கள். ஆண்டவரே இந்த நேரத்திலே இந்த மாலை நேரத்திலே இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே இந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள, நீர் ஆசீர்வதிக்க, நீர் ஆண்டவரே பலத்த தேவனாய் இருந்தருளும் அப்பா. ஆண்டவரே இம்மட்டமா நீர் இருந்து எழுந்தருளி உன் நாமத்தை இம்மட்டமா மகிமையை உண்டாக்கி விட்டீரையா. இன்னும் மகிமையை உண்டாக்க ஆண்டவரே தோ ஜனங்கள மத்தியிலே எங்கெங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகளை கேட்க, எங்கெங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்களுடைய கிருபை பெருக, தேவன் பிள்ளைகளுக்கு இன்னும் பக்தியோ இன்னும் ஆண்டவரை பயந்து வேதத்தை வாசிக்க பக்தியா வர ஆண்டவரே தேசங்களோ நாடுகளோ நகரங்களோ பார்த்து துதிக்கத்தக்கவர்களா மாற்றி கொடுத்து வேதம் வாசிக்காது இருக்கக்கூடாது, ஜெபிக்காத இருக்கக்கூடாது. ஆண்டவரே அப்படியாப்பட்ட உதவி ஒத்தாசை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்தருளும் ஐயா. ஆண்டவரே எல்லாம் ஒரு வாஞ்சிய தந்தருளும் ஐயா, நல்ல ஒரு பக்தியும் தந்தருளும் ஐயா. நீ தந்து உங்கள் நாமத்தின் நீரே உயர்த்தும் அப்பா. பலத்த கரமோ ஓகே பயமோ இருக்க மட்டுமா அவன தாசனை பாடின பாடல்களை ஆசீர்வதித்து கொடுத்தபடியினால சொத்தரிக்கிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே காலாராதனை முடித்து கொடுத்து இந்த மாலாராதனை இந்த லைஃப் ப்ரோக்ராம்ல தேவாதி தேவன் மகிமை உண்டாக்கி கொடுக்க உங்களோட தாசனை உம்முடைய பாதபடியிலே சமர்த்திக்கிறோம். பிதாவே, குமாரரே, பரிசுத்தாவியானவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே வசனங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரை ஜபங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரை நாவ ஆண்டவரை தகப்பனை அக்கினிமயமா மாற்றும். தொண்டை வெங்கல தொண்டையை மாற்றும். சிலுவையில் மூடி மறைத்து ரட்சகரா நீர் மட்டும் வெளிப்படும் ராஜா. யூதா ராஜசிங்கம் நீர் ஆண்டவரே உங்களுடைய கருத்தரை
ஆண்டவரே நாம கிருமையுமா தொண்டை வெங்கட தொண்டையை மாற்றி ஆண்டவரே எல்லோரும் கேட்கக்கூடிய வசனங்கள் தேவன் பாடத்தை பலகண்டை திறந்து கொடுத்து ஆசீர்வதி, எங்களையும் ஆசீர்வதி, சபையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையில நாமத்தினால் உம்மிடத்தில் சொல்லி கேட்கிறோம், வேண்டி கேட்கிறோம், ஜெபித்து கேட்கிறோம் பிதாவே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிமையா. கிறிஸ்துவின் அன்பான ஆளுடைய பிள்ளைகளே, காலையிலே பிலிப்பிய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிப்போம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்து நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலக தோற்றத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய பிரயாசங்கள், நம்முடைய பிரயாசங்கள் வீணாகவில்லை, வீணாகாது என்று சொல்லி பார்த்தோம். இந்த மாலை நேரத்திலே அந்த 14ஆம் வசனத்தில் பார்த்த நாம் இந்த மாலை நேரத்தில் 15வது வசனத்தில் சொல்கிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயிருக்கும்படிக்கு. கோணலும் மாறுபாடுமான மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு. பிள்ளை என்னும் அதிகாரம் இந்த மாலை நேரத்திலே நம்முடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற தெளிவு நமக்கு வந்துவிட்டால் அவருக்கு ஏற்ற குணாதிசயங்களோடு கூட நம்மால நடந்து கொள்ள முடியும். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவருடைய சுபாவம் நம்மிடத்தில் வெளிப்படும். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவருடைய ராஜரீகம் நம்மிடத்தில் வெளிப்படும். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் குற்றமற்ற மாசற்றவர்களாக இருக்கிறோம் என்ற தெளிவு நமக்குள் வரும். யாரும் நம்முடைய மனசாட்சியை போட்டு உலுக்கி எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்கள் கபடற்றவர்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கபடு என்பது போராமையா இருக்கிறது. ஒரு காரியத்தை பார்த்து போராமைப்படுகிறோம், போட்டி எடுக்கிறோம், அவர்களுக்கு கிடைத்தது நமக்கு கிடைக்கவில்லையே என்று நாம் நினைக்கிறோம் என்று சொன்னாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான தகுதியில இருந்து நாம் இறங்கி விடுகிறோம். அதுதான் உண்மை. நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதிலே நமக்கு தெளிவாக்கப்பட வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய சாங்கியம் என்ன? நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நன்மை என்ன என்று நமக்கு தெளிவாகி விடும் என்று சொன்னால் சகல காரியங்களிலும் நாம் ஜெயம் பெற்றவர்களாக நாம் ஜெயிக்க முடியும். என்று சொன்னால் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னபோது அவர் மேல் புறாவின் வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்பட்டது. நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார் என்று சொன்னால் நம்மேல் அவருடைய அன்பு எப்படியாப்பட்டது? ஒன்னியவான் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு என்ன? நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? வேதம் யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. ஆனால் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, இவ்வளவாய் உலகத்திலே அன்பு இருந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் சொல்கிறது எவ்வளவாய், அது இவ்வளவாய் என்று சொல்கிறது, இது எவ்வளவாய் என்று சொல்கிறது. இந்த அன்புக்கு, இந்த அன்பினுடைய பாசத்துக்கு ஒரு காலம் யாருமே என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் ஈடு செய்ய முடியாது. நாம் அவருடைய பிள்ளைகள். நம்மை பார்த்து யாராலும் நீ அனாதை என்று சொன்னால், இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டும் இருக்கிறேன், வெளியேறப்பட்ட ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற தெளிவும் ஸ்தாந்தமும் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிச்சயம் நமக்குள் வந்துவிடும். அருமையானவர்களே, லைவுக்கு நேரடியாக பார்க்கிறவர்களே, நீங்கள் என்ன விதமான சூழ்நிலையிலே இருந்தாலும், நெருக்கடியிலே இருந்தாலும், எல்லாரும் உங்களை கைவிடப்படக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகளாயிருக்கிறாய், நீ என்னுடைய மகள், என் குமாரத்தி, என் குமாரனாக இருக்கிறாய் என்று அவர் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் என்று சொன்னார், மற்றவர்கள் நம்மை எவ்வளவு இறக்கி தாழ்த்தி பேசினாலும் சரி, அவர்கள் நம்மை சிறுமைப்படுத்தினாலும் கர்த்தர் நம்மை உயர்த்தி நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் யாருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், முதலிலே மாசற்ற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். இதை குறித்து எபேசிய புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இதோ எபேசிய ஆக்கியோன் சொல்கிறாய். வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே ஆமென் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பாருங்க, மாசற்றவர்கள் என்று சொல்கிறார். எபேசிய புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில். ஆனால் பிலிப்பி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனால் எபேசிய புஸ்தகத்தில் சொல்கிறார், நீங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்கிறார். குற்றமற்றவர்கள், மாசற்றவர்கள். யார் சொல்ல முடியும்? ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, என் பிள்ளை குற்றமற்றவன், என் பிள்ளை மாசற்றவன் என்று சொல்கிறார்கள் சொன்னால், அந்த பிள்ளையின் மேல் அவர்கள் எவ்வளவு புரிதலை செலுத்தி இருந்தால் அவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியும். எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியும்? தேவன் நமக்கு அந்த மாபெரும் சாக்கியத்தை, அந்த மாபெரும் தயவை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அது ஒரு பெரிய ஒரு கிருபையாக இருக்கிறது. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை முன்குறிக்கிறார். அதற்காக தான் தேவன் நமக்கு அநேக ஸ்லாக்கியங்களை, அநேக தயவுகளை ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். அவர் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஓசியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் விதமாக எழுதி வைத்திருக்கிறார். ஓசியா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத. 1ஆம் அதிகாரம் 10. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும்.
நான் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கு தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட இடத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். உன் தகப்பன் யார்? உன்னை ரட்சித்தவர் யார்? உன்னை மீட்டவர் யார்? உன்னை தெரிந்து கொண்டவர் யார் என்று சொல்லும் போது, நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்லும்போது, அந்த வார்த்தையை நாம் ஜீவனோடு கூட சொல்லும் போது, நமக்குள்ளே அந்த ஜீவன் என்ன செய்யக்கூடியதா இருக்கிறது என்று சொன்னால், அது கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது. நம்மை புதிதான ஒரு ஊந்துதலுக்குள்ளாக, புதிதான ஒரு பார்வைக்கு நேராக அந்த வார்த்தை நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் சரியான ஒரு புரிதலை கொண்டு வர வேண்டும். அநேகர் நம்மை மறுதளிக்கலாம், அநேகர் நம்மை வேண்டாம் என்று சொல்லி விடலாம், ஒதுக்கி விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பிதா, நான் உன்னை மறுதளிக்கவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நீ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்பதை நான் உனக்கு எடுத்துரைக்கிறேன் என்பதிலே ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜீவ தண்ணீரை நமக்குள் வைத்து, ஜீவ பலனை அவர் நமக்குள் வைத்து அவர் கிரியை செய்கிறார், நடத்துகிறார் என்று சொல்லும்போது, நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம் கூட இருக்கிறார், அவர் நம் கூட இருக்கிறார், நம்ம அருகிலே இருக்கிறார். நம்ம எல்லா வகையிலும், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தேவனாக்காத்த நம்மை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். என் ஆண்டவரே, என் தகப்பனே என்று சொல்லும்போது அவர் ஓடோடி வருகிறார், அவர் ஓடோடி வருகிறார். நம்முடைய குரல் கேட்டவனே அவர் பதில் கொடுக்கிறார். என்று சொன்னால், அந்த பிள்ளை என்னக்கூடிய அதிகாரம் அது எப்படி கிடைக்கிறது தெரியுங்களா? இரண்டாவதாக யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளை என்பதே ஒரு ஸ்லாக்கியம் நிறைந்த ஒரு வார்த்தை. பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார். பிள்ளைகள் ஆகும்படியா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மிடத்திலே அந்த நினைவுகள், அந்த எண்ணங்கள் நம்மிடத்திலே வந்துவிட்டால், நாம் யாருக்கும் அடிமை இல்லை என்ற ஒரு தெளிவு நமக்குள் வந்துவிடும். நம் அடிமை இல்லை என்ற தெளிவு நமக்குள் வந்துவிடும். அது நமக்கு முதல்ல தெளிவாக்கப்பட வேண்டும். உலகம் ஏற்றத்தாழ்வுக்கு நேராக காணப்பட்டாலும், கொரோனா நேரத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமநிலைப்படுத்தினார். யாருக்கும் நான் பட்சாபாதம் உள்ளவர் அல்ல என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். காரணம் என்ன என்று சொன்னால், மீண்டும் வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனத்தை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். சராசரத்தை உண்டாக்கின தேவன், நான் தகப்பன், நீ என் பிள்ளை என்று சொல்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், நீ என் பிள்ளை என்று சொல்கிறார். நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு தகுதிதான். என்ன தகுதி என்று சொன்னால், விசுவாசம். அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசம் உள்ளவராகி அவர்களை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக கூடிய அதிகாரம். எல்லாம் அந்த பிள்ளையின் அதிகாரம் நமக்கு புரிந்து விட்டால், பிசாசுகளாக இருந்தாலும், பில்லிசூரிய கட்டுகளாக இருந்தாலும், மாந்திரிகமாக இருந்தாலும், வேற எந்த விதமான எதிர்ப்பு சக்திகளாக இருந்தாலும், எல்லாவற்றையும்
இந்த தேவனுடைய பிள்ளை என்னும் அதிகாரத்தினாலே நாம் அதை மேற்கொள்ளவும் ஜெயிக்கும் தக்க ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதுதான் சொல்கிறார், சிங்கத்தின் மேல் நடக்கும், வலு சர்ப்பங்களை விதிக்கும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், தேள்களை எடுக்கும், சகல விதமான சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவரை விசுவாசித்தவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். அவருடைய பிள்ளைகளாக மாறப்பட்டவர்களுக்கு இந்த அதிகாரங்கள், இந்த ஸ்லாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து என் மகள் என் மகன் என்று சொல்லும் போது நாம் ஆர்ப்பரிக்கிறவர்களாக, அகமகிழ்கிறவர்களாக, தேவனை போற்றி, தேவனை பாடி, தேவனை முழுமையாய் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால் விசுவாசம். சங்கீதக்காரன் இதை குறித்து சொல்றான். சங்கீதம் 4:3 வசனத்தை வாசிப்போம். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். எப்படி? தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய சுவிகாரராக. பக்தி பக்தி என்றால் என்ன? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனை சார்ந்து யார் வாழ்கிறார்களோ அதுதான் பக்தி. பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் அஞ்சி நடுங்கி ஒதுங்கி போகிறார்களோ அதுதான் பக்தி. நீதி நியாயத்துக்கு தங்களை யார் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அதுதான் பக்தி. எல்லாரும் சரியில்லை, நான் மட்டும் யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. நான் செய்வது சரி என்று சொல்லும் போது அது பக்தி அல்ல. பக்தி அல்ல. பக்தி என்பது அவசியம். பக்தி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும். பக்தி ஆண்டவரை ஆராதிக்கும். பக்தி பயபக்தியாக காணப்படும். அப்படியாப்பட்டவனை கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், அவர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லும்போது, எப்படியாக என்று சொல்லும்போது அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களை தெரிந்து கொள்கிறார். அந்த நிச்சயம் வேண்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு பயமே இல்லை என்று சொல்ல வேண்டும். பாட்டுக்காரன் அப்படித்தான் பாடுகிறார், நான் ஆண்டவரின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை என்று சொல்கிறார். அதே தான் சொல்றார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுவோம்? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய எல்லா காரியங்கள் நம்மை அப்படியாப்பட்ட பாதையிலே தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான அதிகாரத்துக்குள்ளே அது நடத்துகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் அவருக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. ஆண்டவர் நம்மால் நம்ம ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களுடைய பார்வை ரட்சிக்கப்படுவார்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு முன்னதாக நம்முடைய பக்தியும் நம்முடைய நியாயமும் நீதியும் சரியான பாதையில் அவர்கள் கடந்து செல்லக்கூடியதாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஸ்லாக்கியம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகள் பாக்கியத்தை ஆண்டு கொடுக்கிறார்கள். மூன்றாவதாக அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்கள் எவ்விதமாய் இருப்பார்கள் என்று சொல்கிறார். ரோமர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே, அந்த கனெக்டிங் சரியா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளை என்ற சொல் தேவனுடைய ஆவியானவர் உன்னிலே வாசமாய் இருப்பார். தேவனுடைய ஆவியான உன்னிலே வாசமாய் இருக்கும்போது தேவ ஆவியானவரை உங்களை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படார் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆவி அந்த ஸ்பிரிட்டும் ஒன்றாய் கலந்திருக்கும். தேவனுடைய ஆவியில எவன் ஒருவன் கலந்திருக்கிறானோ அவன் புத்திரராக இருக்கிறான் சொல்லப்பட்டது.
புத்திரனுக்கு தான் எல்லா உரிமைகளும் உண்டு, எல்லா அதிகாரங்களும் உண்டு, எல்லாவற்றின் மேலும் திருப்பி செலுத்தக்கூடிய ஸ்லாக்கியமுடையவர்களாக இருக்கிறார்கள் புத்திரர்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோமா? தேவனுடைய ஆவியானவர் நம்மிலே வாசமாக இருக்கிறாரா? நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை நாம் காத்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ரட்சிப்புக்கு பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாய் இருக்கிறாரா? நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் தேவனுடைய ஆவியோட முத்திரை நமக்கு இருக்கிறதா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். புத்திரராக இருக்கிறார்கள். 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆமென். ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒரே பாதையில கடந்து செல்லத்தக்கதாய், ஒரே திசையை நோக்கி கடந்து போகத்தக்கதாய் அந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப நாம் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லும் போது ஒரே ஆவியாக நாம் மாறிவிடுகிறோமே சொல்ல முடியும். அந்த நடத்துதல் என்பது ஆவியானவரால் நடத்தப்படுகிற இந்த நடத்துதல் நம்ம எந்த திசையிலும் ஏமாந்தவர்களாக நம்மை நடத்தாது, தவறான பாதையிலே அது நம்மை நடத்தாது, மாமிச சிந்தையிலே நம்மை நடத்தாது, போராமைக்கு நேராக போட்டிக்கு நேராக அது நடத்தாது. என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், என் தேவன் எனக்குள்ளே காணப்படுகிறார் என்ற நிச்சயம் ஒருவருக்குள்ளே காணப்படும். அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை உங்களுக்கு அப்படியாகத்தான் பலமாய் உங்களுக்கு கிரியை செய்யத்தக்கதாய், முற்றிலும் பூரணமாய் உங்களுக்கு காத்துக்கொள்ள கூடத்தக்கதாய் அது காணப்படுகிறது. நீங்கள் கவனியுங்கள். புத்திரர் என்று சொல்லுகிறாரே, புத்திரர் என்று சொல்கிறாரே, புத்திரர் என்று நம்மை சொல்லி அவர் அழைக்கிறாரே, அவருடைய வார்த்தையை நம்மை முற்றிலும் பூரணமாக அது பலப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கு. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் முற்றிலுமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாப்பட்ட தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அவருடைய எல்லா சிருஷ்டிகள் மேலும், அவருடைய எல்லா செயல்பாடுகள் மேலும் நமக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். மற்ற எந்த காரியங்களும் நம்மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாதபடிக்கும் தேவன் முற்றிலும் பூரணமாக அவர் பொறுப்பேற்று வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார். அதான் உண்மை, தான் யதார்த்தம். என் ஆண்டவரே என்று சொல்லும்போது அப்படிதான் ஆண்டவர் நடத்துகிறார். ஒரு சிறிய பாடலை நாம் பாடுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, என்னப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் நான் வென்றேன், நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து திடனாய் தேற்றி விட்டீ. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி என்னப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே.
நடத்துதலும் வராதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். வேற எந்த நடத்துதலும் வரக்கூடாது. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான் என்று சொன்னால் வேற ஒரு ஆவி அங்கே கிரியை செய்யும். பேதுரு கிறிஸ்துவை மறுதளித்தான் என்று சொன்னால் வேறு ஒரு ஆவி அங்கு கிரியை செய்தது. தாவீது தன் ஜனங்களை தொகையிட சாத்தான் அவன் இருதயத்தை ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறே ஆவி நம்மிடத்திலே கிரியை செய்யும் என்று சொன்னால் நம்மை வேறு ஏதோ ஒரு திசையிலே அவர்கள் நம்மை மாற்றி அழைத்து கொண்டு போகும். ஒரு பயம் நமக்குள்ளே வரக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளை, நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம், அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். நிச்சயங்கள் நமக்குள் காணப்பட வேண்டும். அதுதான் அவர் நமக்கு சொல்ற வார்த்தையினுடைய சார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைக்கிறாரே, நம்மை அள்ளி அணைக்கிறாரே, தேய்ச்சுகிறாரே. யார் அணைக்க முடியும்? மகனே மகளே என்று யார் சொல்ல முடியும்? அவரை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. வேறு யாரும் சொல்ல முழுமையான அதிகாரம் நம்ம ஆண்டவர் கொண்டு அதே வேளையிலே நாம் அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய முழு சாக்கியத்தையும் தேவன் நமக்கு அவர் கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 18வது வாக்கியம் இப்படியாக சொல்கிறது. வாசிப்போம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். புதிய ஸ்வீகாரத்தை, புதிய அதிசயத்தை, புதிதான ஒரு உறவை, ஒரு அன்பை, பாசத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை எனக்கு நீங்கள் குமாரனும் குமாரத்திகளமாக உங்களை நான் தெரிந்து கொள்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை தம்மை மறுதலிக்க மாட்டார். இதுவும் ஒரு பெரிய கிருபை. என் மகளே மகளே ஆண்டவனை பார்த்து அழைக்கிறார் என்று சொன்னாலே ஒரு பெரிய ஒரு கிருபையாக இருக்கிறது. அதுக்காக ஆண்டவரை என்னவெல்லாம் கூப்பிடலாம். ஒரு குழந்தை பிறந்த கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு தன் தாயையும் தகப்பனையும் பார்த்து அப்பா என்று அழைக்கும் போது, அம்மா என்று அழைக்கும் போது அந்த ஆணும் பெண்ணும் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை காட்டிலும் நம்முடைய தேவன், என் ஆண்டவரே நீர் என் பிதா, ஆண்டவரே நீர் என் தகப்பன், ஆண்டவரே நாம் சொல்லும்போது நாம் எவ்வளவாய் ஆண்டவராக மொழிவார். அவரே சொல்கிறார் அநேக இடங்களில். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி பாருங்க, அவருக்கு நாம் சொந்தம் என்று சொன்னால் அவருடைய யாவும் நமக்கு சொந்தம். பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருடையவைகள் யாவும் நம்முடையவைகளாக இருக்கிறது. பாருங்க, கிறிஸ்து தேவனுடையவர், நாம் கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்துவனுடையவைகள் யாவும் நம்முடையவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொந்த சம்பந்தம். இந்த அதே உபாகம புஸ்தகத்திலே 14:2 வாசிப்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். பாருங்கள், பிலிப்பியர் 2:15 மாசற்ற பிள்ளைகள் என்று சொல்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே குற்றமற்றவர்கள் என்று சொல்கிறார். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பரிசுத்தமான ஜனங்கள் என்று அழைக்கிறார். யார் நம்மை எப்படி அழைக்கிறார்கள்? யார் நம்மை அழைக்கிறார்கள்?
இவ்வளவு அன்பாக பாசமாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னார். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் நினைவுற வேண்டும், என்னை தெரிந்து கொண்டவரே, என்னை ரட்சித்தவரே, என்னை முன்குறித்தவரே, என்னை அபிஷேகித்தவரே, ஆண்டவரே எனக்கு அப்பாவா இருக்கிறீர் ஐயா, என்னை தேற்று. எனக்கு தாயா இருக்கிறீர் ஆண்டவரே, என்னை தேற்று. எல்லாம் அம்மாவே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நாம் ஆண்டவரிடம் சொல்லும் போது இந்த உலக பிரகாரமான தகப்பன் தன் பிள்ளைக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறானோ அதை காட்டிலும் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் நம்மை நடத்துவார். ஒரு ஆபத்து பெரிதாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை குறித்த கேள்விகள் பெரிதாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலம் அவன் நம்பிக்கைக்குரியதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நோக்கி, என் தகப்பனே, நாங்கள் யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே? நீ சொல்லியிருக்கிறீர் ஐயா, என் மகன் என் மகளே, அவர் பிள்ளைகள் அடைப்பதினால் அவர் நம்ம பாராட்டின அன்பு எவ்விதமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நன்மை என்றது எனக்கு விளங்கச் செய்யும், அன்பு எனக்கு விளங்கச் செய்யும். கடைசி வரைக்கும் நடத்துவார், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார், முழுமையாக அவர் நடத்துவார். நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய பிள்ளைகள். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவனுடைய வெளியேறு பெற்று ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு உலகம் தோற்றத்துக்கு முன்னே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர், எங்கள் பிதாவா இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. பாருங்க, ஆபிரகாமே ஒரு ஜாதி என்று சொன்னார். உனக்குள் பூமியில் சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். இஸ்ரவேலே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஆனால் இங்கு யார் சொல்வது இந்த வார்த்தை? ஒரு ஜாதிகள் சொல்கிறார்கள். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கும் நாங்கள் அறியப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவரே. என் ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். இந்த உலகத்தில் அநேக தகப்பன்மார்கள் பொறுப்பற்று இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தகப்பன் அப்படி அல்ல, உத்தரவாதம் உடையவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக தகப்பன் இருக்கிறார்கள், பொறுப்பற்று இருக்கிறார்கள், பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் அப்படி அல்ல. தாயும் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டே என்று சொன்ன தேவன் மேல் கருசனை உள்ளவர்களாக, கருணை உள்ளவராக, நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவராக அவர் இருக்கிறார். இரவும் பகலும் நம்மை அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஸ்லாக்கியம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். கலாத்திய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நீ அடிமை அல்ல. நம்பர் 1, நீ புத்திரனாயிருக்கிறாய். நம்பர் 2, நம்பர் 3, நீ சுதந்திரமாக இருக்கிறாய். நீ சுதந்திரனாயிருக்கிறாய். நீ அடிமை அல்ல என்று சொல்லும் போது நீ பிள்ளையாக இருக்கிறாய். பிள்ளையாக இருக்கிற நீ சுதந்திரனாக இருக்கிறாய். பிள்ளை என்று சொன்னாலே நாம் அவருடைய சுதந்திரம், அவர் நமக்கு சுதந்திரம், அவருடையவைகள் யாவும் நமக்கு சுதந்திரம். இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டான். உடனே அவன் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்?
பார்வையிட வேண்டும். நீ பார்வையிடுவாயாக. ஒரே சுவார்த்தை தான். பரம மண்டலங்கள் எங்களை பிதாவே, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. நமக்குள் அவர் வைத்துவிட்ட அந்த அப்பா பிதாவை என்ற அந்த வார்த்தை நம்முடைய அடிமைத்தனத்தை அது நீக்கி விடுகிறது. ஒரு சில நேரத்தில் தாத்தா பாட்டிகள் கூட பேர பிள்ளைகள், பெண் பெற்ற பிள்ளைகளை ஒரு மாதிரி பார்ப்பார்கள், ஆண் பெற்ற பிள்ளையை ஒரு மாதிரி பார்ப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவன் பட்சாபாதம் உள்ளவர் அல்ல. அவர் பட்சாபாதம் எல்லாரையும் அவர் சரிசமனமாக பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார். அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக அவர் அப்படிதான் செய்வார். வாசிப்போம் கலாத்தியர். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்று நாம் அவருடைய பிள்ளைகள். நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பு உண்டு. நமக்கு எல்லா விதமான ஸ்லாக்கியம் உண்டு. நாம் அவருடைய பிள்ளைகள். நமக்கு எல்லா விதமான உரிமையும் ஆண்டு கொடுத்திருக்கிறார். பூமியில எவைகளை மன்னிக்கிறீர்களோ நான் அவைகளை மன்னிப்பேன். பூமியில எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்தில் அவைகள் கட்டப்படும். யார் கொடுக்க முடியும் இந்த வார்த்தை, இந்த சாக்கி? அவர் என் தேவன் என்று நாம் உரிமை கொண்டாட வேண்டும். அவர் தகப்பன் என்று நாம் உரிமை கொண்டாட வேண்டும். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற தெளிவும் நிச்சயமுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். என்னை குறையோடு வைக்கிறவர் அல்ல, என்னை வெறுமையாக வைக்கிறவர் அல்ல, என்னை தள்ளாட விடுகிறவர் அல்ல, என்னை தவிக்க விடுகிறவர் அல்ல, என்னை தாங்கி நடத்தி என்னை பொறுப்பேற்றுக் கொள்கிறவர் என் ஆண்டவராக இருக்கிறார் என்ற நிச்சயங்கள் யதார்த்தங்களுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போதுதான் நமக்கு நல்லது. அதான் நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மை அதை பலப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கும். ஆண்டிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் அப்படியாகத்தான் இருக்கிறார். அவனுடைய கரம் நம்மை அப்படியாகத்தான் ஆசீர்வதிக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்றார். பாருங்கள், ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியின் பிள்ளைகள். அவர் ஒளியா இருக்கிறார். அவர் ஒளியா இருக்கிற அவரோடு நாம் இருந்தால் நாமும் ஒளியாக இருக்கிறோம். ஒளியா இருக்கிற அவர் நம்மோடு இருந்தால் நாம் ஒளியாக இருக்கிறோம். இருள் நம்மை அணுகுவதில்லை. இருள் என்றால் பயம், இருள் என்றால் அவிசுவாசம், இருள் என்றால் தடை, இருள் என்றால் குழப்பம். ஆனால் ஒளி என்பது வெளிச்சம், ஒளி என்பது தெளிவு, ஒளி என்பது தைரியம், ஒளி என்பது நம்பிக்கை, ஒளி என்பது நமக்கு பிரகாசமாக இருக்கிறது. அதைத்தான் வாசிப்போம். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இவைகளை யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே விசுவாசிக்கிறவன் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறான் என்று சொல்கிறார். ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அவன் ஒளியினுடைய பிள்ளையாக அவன் மாறிவிடுகிறான். ஒளியின் பிள்ளையாக மாறிவிடுகிறான். மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 43 வாசிப்போம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஒளி
சூரியனை போல பிரகாசம் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுக்கிறார். பிரகாசம், குழப்பம் இல்லாது, பயம் இல்லாது, சஞ்சலம் இல்லாது, வருங்காலத்தை குறித்த ஒரு பயம் இல்லாத ஒரு விசுவாசம், நம்பிக்கையும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மிடத்திலே கொடுக்கிறார். நம்மிடத்திலே கொடுக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாரனுடைய அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாய் நம்முடைய குமாரனுடைய ஆவியை அவர் உங்களிடத்தில் அவர் வைக்கிறார். அருமையானவர்களே, அந்த ஒரு ஆவி, அந்த ஒரு அபிஷேகம், அந்த ஒரு முத்திரை, அந்த ஒரு தைரியம், அந்த விசுவாசம் நம்மிடத்திலே ஆண்டவர் நம் கொடுக்கிறவராக நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஒரு நிச்சயத்தை, அந்த வார்த்தைகளுடைய ஒரு முத்திரையை நம்முடைய இருதயத்தில் முற்றிலும் பூரணமாக தேவனாய் கர்த்தர் நமக்கு பதிக்க செய்வார். அவருடைய வார்த்தைகளுடைய வல்லமை, அவருடைய வார்த்தைகளுடைய காரியங்கள் நம்முடைய எல்லா நிலையிலும் நம்மை முற்றிலும் பூரணமாக தேவனாய் கர்த்தர் பலப்படுத்துவார். அவருடைய இரக்கங்கள், அவருடைய தயவுகள் இம்மட்டுமாக நம்மை நடத்தி இருக்கிறது. அவருடைய கிருபைகள் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பலப்படுத்தி வைத்திருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவருடைய ஒத்தாசைகள், ஆண்டவருடைய காரியங்கள் அவர் அப்படித்தான் வைக்கிறார். மனுஷனால் கூடாதவர்கள் தேவனால கூடும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். நம் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உங்கள் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உங்கள் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. உமக்கே ஆராதனை
பிதாவே, இந்த ஃபேஸ்புக் இந்த லைவ் செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீ தகப்பனாய் இருக்கிறீர், தந்தையாய் இருக்கிறீர், மீட்பராய் இருக்கிறீர் என்ற நிச்சயத்தை உருவாக்கும். ஆண்டவரே, நம்பிக்கையற்றவர்களாய் இந்த உலகத்திலே யார் காணப்பட்டாலும், திடனற்றவர்களாய் யார் காணப்பட்டாலும், உன் தகப்பனாக, உன்னுடைய மெய்ப்பனாக, உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் என்பதை நீ வெளிப்படுத்த. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. விடுதலையின் நாயகன், விடுதலையின் வேந்தனாய் என்று வழிநடத்து. நீரே ஒரு பேச்சு காத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து வைத்த நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இதை கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.